ராவண பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று இயக்குனர் தயாரிப்பாளர் சகோதரர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருந்தார். அந்த செய்தியாளர் சந்திப்பை பலரும் பார்த்துருப்பீங்க. கேட்ட உடனே நமக்கு ஒரு சூடு ஏறக்கூடிய அளவுக்கு பல தகவல்கள் அதுக்குள்ளே இருக்குது. சல்லியர்கள் என்ற ஒரு திரைப்படம், தம்பி கிட்டு எடுத்த திரைப்படம். ஏற்கனவே மேதகு 1 திரைப்படத்தை எடுத்திருந்தார். அதுக்கு அடுத்தது இந்த சல்லியர்கள் படம். நானும் ஒரு சிறப்பு காட்சிக்காக அதை உட்காந்து பார்த்துருந்தேன். தம்பி சுரேஷ் காமாட்சியும் கிட்டும் கூப்பிட்டுருந்தாங்க, போய் பார்த்துருந்தேன். எனக்கு தெரிந்து இதுவரைக்கும் என்னுடைய வாழ்நாளில் இப்படி ஒரு திரை களம் அப்படின்றது நான் உண்மையிலேயே பார்த்ததில்லை. ஈழ மண் சார்ந்த நிறைய பதிவுகளை செய்திருக்கிறேன். குறிப்பாக தம்பி போ ரவிச்சந்திரன் அவர்களுடைய அந்த போர்க்கள காட்சிகள் சிலதெல்லாம் பதிவு செய்திருக்கேன், எழுதியிருக்கேன். இது எதுவுமே இல்லாமல் எல்லாளன் படம் கூட பார்த்துருக்கிறேன். மிக பெரும் அளவில் அது உலக புகழ்பெற்ற ஒரு படமாக வந்திருக்க வேண்டும். அது ஒரு பெரிய தமிழ் இனம் என்றாலும் ஒரு சாபக்கேடு என்ற மாதிரி அது தமிழ் படைப்புகளும் கூட அப்படி தான் கணக்கில் எடுத்துக்கப்படுது இன்றைக்கி. அப்படி ஒரு திரைக்கதை தான் அந்த சல்லியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. யுத்த களத்தில் போராளிகள், மருத்துவ பிரிவு, யுத்தமும் செய்யணும், மருத்துவமும் பார்த்துட்டு இருக்கணும். இந்த மருத்துவர் பிரிவு எப்படி செயல்பட்டு இருந்தது? எதிராளியாக இருந்தாலும் சரி, மாட்டிக்கொண்டது சிங்கள பேரினவாத இனவெறி அரசு இராணுவமாக இருந்தாலும் கூட யுத்த களத்தில் விழுந்து அவர்களை காப்பாற்றும் அந்த காட்சி, எப்படிப்பட்ட நெருக்கடி வந்தாலும் யுத்த களத்தில் தன் உயிர் போனாலும் கூட அந்த பிடிபட்ட அந்த எதிரிக்கு வைத்தியம் பார்த்து அவரை காப்பாற்றி விடுவது தன்னுடைய கடமை யுத்த களத்தில். இதுதான் தலைவர் எங்களுக்கு கற்பித்த பாடம். உலகத்தில் எப்படிப்பட்ட நிறைய நாடுகளில் யுத்தம் நடந்திருக்குது. பாகிஸ்தான் யுத்த வீரர்கள் அடிபட்டு காயமாக இருக்கிறப்ப இந்திய மருத்துவமனையில் இருந்திருக்கிறாங்க. இந்திய வீரர்கள் பாகிஸ்தானில் சிக்கப்பட்டு இருந்ததெல்லாம் நடந்திருக்கு. பல நாடுகள் அப்படி இருந்திருக்கு. அவங்களாம் மருத்துவத்துக்கு பிறகு போர் கைதிகளாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது நடக்கிறது வாடி. ஆனால் இங்கே ஒரு தனித்துவமான ஒரு யுத்த களம். அதுவும் இவர்கள் ஒரு நாடு கிடையாது. நாடு கேட்டு போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு இனம் அது. மற்ற நாடுகளெல்லாம் மறைமுகமான நின்று எதிரணிக்கு வேலை செய்துட்டு இருக்கு. ஒரு ஒற்றை இராணுவம், அதுக்கு பின்னாடி பல நாடுகளுடைய இராணுவம், ஒரு விடுதலை கேட்டு இயங்கும் ஒரு இயக்கமாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி கட்டுக்கோப்பாக அந்த போர்க்களத்தில் மருத்துவ பிரிவு எப்படி செயல்பட்டு கொண்டிருந்தது, குறிப்பாக இரத்தத்துக்காக எப்படி ஒரு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், எப்படி நடத்தினார்கள் என்பதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விடயம். அதை பார்க்கும்போது ஒரு காட்சிக்கு எனக்கு உண்மையிலே மெய் செலுத்து போய் உட்காந்துட்டு இருந்த கண்கள் எல்லாம் அப்படியே கலங்கிட்டு இருந்தது. உண்மையிலேயே ஒரு இடத்துல அந்த சிங்கள வீரர் என்ன பண்ணுறாரு, பெண் போராளிகளை குறிப்பாக கையை கட்டி, கண்ணை கட்டி, பின்பக்கமாக கையை கட்டி சுட்டு கொண்டுட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கு அடிபட்டு இவர்கள் எல்லையில் சிக்குகிறா, அடிப்படுது. அதே பெண் மருத்துவ போராளிகள் காப்பாற்றுறாங்க. காப்பாற்றிட்டு குண்டு வீச்சு நடக்க போதுன்னு தகவல் வருது. குறிப்பிட்ட பங்கருக்குள்ளார எப்படி மருத்துவமனை இயங்கி கொண்டிருந்தது, பதுங்கு குழிக்குள்ளாக எப்படி மருத்துவமனை இயங்கி கொண்டிருந்தது போர்க்களத்தில் அப்படின்றதெல்லாம் மிக பிரமிப்பாக அது ஒரு காட்சி. எனக்கு பார்க்க அப்படியே தலை சுத்த ஆரம்பிச்சது. இப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க உண்மையிலே. நான் பிறகு கிட்ட கேட்டேன், தம்பி என்னடா இது எங்கேருந்து இந்த தகவலை எடுத்திருந்தேன்னு. உண்மையிலே எனக்கு ஒரு நுணுக்கமான தகவலாக இருந்தது. ஒரு குறிப்பிட்ட ஒரு இதை பிடிச்சி அந்த கதையை நடந்தது, களத்தில் நடந்திருக்கிறது. நூற்றுக்கணக்கான இடத்தில் போராளிகள் இப்படி செய்திருக்கிறார்கள். இது எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் தகவலாக தான் கேள்விப்பட்ட மொழி. இப்படிலாம் அது பார்க்கும்போது வியப்பாக இருந்தது. அந்த சிங்கள அதிகாரி அடிபட்டு இங்கே இருக்கிறான். கடைசியாக இவன் உயிரை எப்படிப்பட்டேன்னு காப்பாற்றி ஆகணும். சிங்களவர் குண்டு அடிபட்டு செத்து தொலையிட்டோம் அந்த புதைக்குழியிலே, நம்ம தப்பிச்சிருவோம், நமக்கு இவன் உயிர் ஒன்று முக்கியம் இல்லை அப்படின்னு இல்லை. தன் உயிரை பணையம் வச்சு இவனை ஒரு ஸ்ட்ரெச்சில் வச்சு தூக்கிட்டு ஓடுவாங்க. குண்டு வீச்சு நடக்க போகுதுன்னு தகவல் கிடச்சி அந்த கேம்பை காலி பண்ணணும். மண்ணுக்குள்ளார மேலே மட்டும் மூடிட்டு கீழே அண்டர் கிரவுண்டில் இருக்குது அந்த மருத்துவ முகாம். அப்போ அவரை உயிரை காப்பாற்றி எடுத்துகிட்டு வரப்போ ரத்தத்தை ஒரு பக்கம் பிடிச்சிங்கன்னா அந்த ஸ்ட்ரெச்சரை பிடிச்சிட்டு பெண் போராளிகள், மருத்துவ போராளிகள் ஓடும்போது அவன் அப்போ தான் நினைக்கிறான், கண் விழியோரம் அவனுக்கு தண்ணி கொட்டுது அந்த சிங்கள இராணுவ அதிகாரிக்கு. இப்படிப்பட்ட இந்த போராளிகள் தன்னுடைய களத்தில் இப்படிப்பட்ட ஒரு கடமையில் இருக்கக்கூடிய இவர்கள் தவறானவர்கள், தீவிரவாதிகள் என்று நம்ம சுட்டுட்டோமோ அப்படின்றது ஒன்று. மண் விடுதலை கேட்டு நடத்துகிற இந்த போராட்டம் சரியானது தானா அப்படின்றதும் அந்த கண்ணீர் சொல்லும். இவர்களுக்கு இழைக்கப்படும் இந்த இராணுவம் அநீதியாக இழைக்கப்படுகிற இந்த அநீதியில் நாமளும் பங்கெடுத்துக்கிட்டோம் அப்படின்றதுக்காகவும் அந்த கண்ணீர் பேசுது.
இது வந்து தீவிரவாத இயக்கம் அல்ல, உன்னதமான ஒரு விடுதலை போராட்ட இயக்கம் என்பதையும் அந்த கண்ணீர் சொல்லும். இதுதான் கடைசியா தப்பிச்சு அவர் உயிரை காப்பாற்றி எடுத்துகிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஓடிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கண் ஓரத்தில அந்த இராணுவ அதிகாரிக்கு தண்ணி அப்படியே வழியும். காட்சி அதோட நிக்குது. அதற்கு முன்னாடி வந்துட்டு இந்த யுத்த களத்தில இருக்கிற எல்லாருக்குமே இப்ப அந்த ரத்தம் வந்து ரத்த வங்கி ரத்தம் வாங்குறாங்க. அது தமிழ் போராளிகளுக்கு மட்டும் கிடையாது. சிங்கள போராளிகளும் அடிபட்டு கீழ விழும்போது அவங்களுக்கு ரத்தம் வேண்டியதா இருக்கும். எல்லாருக்கும் சேர்ந்து தான் ரத்தம் வந்து சேகரிக்கிறாங்க. கிராமத்தில போய் ரகசியமாக பிரச்சாரம் செய்து, அதற்குன்னு சில பொறுப்பாளர்கள போட்டு வீட்டுக்குள்ளார வந்து வச்சு அந்த மாரி ஒரு வீட்டுக்குள்ளார நடிகர் கருணாசனுடைய வீடு. அவர் வீட்டுக்குள்ளார அந்த அவன் மகனும் ஒரு பயிற்சி எடுத்துட்டு வந்த ஒரு போராளி தான். ரகசியமாக 10 வீடுகளுக்கு தகவல் சொல்லி, அப்படியே ஒருத்தர் ஒரு குடும்பமா வந்து வந்து உட்காந்து ஏதோ விசேஷம் மாரி உட்காந்து பேசிட்டு போற மாரி உள்ள வந்து ரத்தம் குடுத்துட்டு போயிட்டு இருக்கிற அந்த தகவல் கசிஞ்சு ராணுவ வண்டி உள்ள வருது. அந்த வீட்ட சுத்தி வளைக்குது, சோதனை போடுது. கடைசியா பார்த்தா கண்டுபிடிச்சது ரத்த வங்கி. யாருக்கு சேகரிக்கிறீர்கள்னு விட்டு கொடூரமான சித்திரவதை, அடி, உத. அப்பதான் அத நீங்க ப்ரோமோல பார்த்திருப்பீங்க. கருணா சொல்லுவாரு தன்னுடைய பையன்கிட்ட. பையன வந்து முட்டிப்போட வச்சுக்கிட்டு, "சொல்லு இது யாருக்கு? எங்க போகுது ரத்தம்? எங்க கொண்டுட்டு போறீங்க? எங்க தங்கிட்டு இருக்காங்கன்னு" விசாரிக்கிறாங்க. சொல்ல "உசுரே போனாலும் சரி, தல சாஞ்சிராதடா மகனே" அப்படின்னுவார் தன்னுடைய மகன. "நிமிர்ந்து நில்லு. போற உயிர் இப்படியே போகட்டும்" அப்படின்னு கருணா சொல்லுவாரு. அத அப்படியே சுட்டுக் கொல்லுவாங்க. இந்த மாரி கட்டுக்கடங்காத சம்பவம் அந்த மண்ணுல நடந்திருக்குது. இந்த காட்சிய சட்டத்துக்கு உட்பட்டு சென்சார் இந்திய தணிக்கைத்துறைக்கு உட்பட்டு அதை நேர்த்தியாக கொண்டு வந்து எல்லாம் பார்த்து சான்றிதழ் வாங்கின இந்த படம் சுரேஷ் காமாட்சி வந்து வெளியிடுறதா பொறுப்பேற்றுக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு இந்த படத்தில் வந்து பெரிய வருமானம் வரும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஒரு உணர்வுபூர்வமான படம், இது பார்க்கணும் இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே 2-3 முறை போட்டு காமிச்சிருக்கிறாங்க. 2-3 மாதங்களாகவே இந்த தேதியில் வருது, இந்த தேதியில் இந்த படம் வரப்போகுதுன்னு ப்ரொமோலாம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் அவருடைய சொந்த பணத்தை போட்டு விளம்பரம், ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணி இந்த தேதியில் வருகிறதுன்னு ஒன்று. அந்த தேதியில் பார்த்தா தேட்டர் இல்லை, யாருமே கொடுக்கல தேட்டரு. ஏதோ பெரிய நெருக்கடியாக இருக்குது. சரி எதேச்சியாக மற்ற படங்கள் வருது போல இருக்குன்னு திரும்ப என்ன பண்ணுறாரு, மாற்றிட்டு இன்னொரு தேதியை அறிவிக்கிறார். டிசம்பர் மாதம் ஒரு தேதி. ராவணாவில் கூட தொடர்ந்து விளம்பரம் வந்துக்கிட்டே இருந்தது. அப்பவும் அதே போல் பார்த்தா தேட்டர்லாம் கிடைக்கல. என்னடா அது இவ்வளோ மோசமாக இருக்குது, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கடைசியாக பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி முடித்து திரும்பவும் பெரிய விளம்பரங்கள்லாம் கொடுத்து இந்த ஜனவரி 1ஆம் தேதி ஜனநாயகன் வந்து அந்த படம் விஜயோட படம் 7ஆம் தேதி இன்னும் வரப்போகுது. அதற்கு முன்பாக இந்த வாரத்தில் 1ஆம் தேதி கொண்டு வந்துட்டால் பிரச்சனை இல்லை, தேட்டர்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றது அந்த படத்தை கொண்டு வரும்போது வழக்கம் போல் தேட்டர்லாம் இல்லை. இந்த பிவிஆர்னு ஒரு தேட்டர் இருக்குது. தயவுசெய்து தமிழ் மக்கள், இங்கே இருக்கக்கூடிய இந்த மண்ணுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய இந்த மண் அவர்களை வாழ வைத்தது, அவர்களுக்கு உணவு கொடுத்தது, தங்க வைக்க இடம் கொடுத்தது, அமைதி பூங்காவை அந்த மண் அவங்கள வச்சுட்டு நினைக்கிற பிற மொழியாளர்களும் சரி, தயவுசெய்து இந்த பிவிஆர்னு ஒரு அரங்கம் இருக்குல்ல, அதை சுத்தமாக புறக்கணிச்சிருங்க. அது வடக்கத்தியானோட கார்பரேட் நிறுவனம் மாதிரி கொண்டு வந்து கிட்டத்தட்ட 120 ஸ்க்ரீன் திரையரங்கு இங்கே இருக்குது. 150 கிட்ட இருக்குது, மன்னிக்கணும். 150 திரையரங்கை வச்சுக்கிட்டு ஒரு திரையரங்கில் கூட இந்த சல்லியர்கள் படத்தை என்னன்னா, அது தமிழர்களுடைய படம், தமிழ் என்ன ஒரு அன்டச்சபிள் ஒரு தீண்டத்தகாதது. இவனுக்கெல்லாம் இங்கே தேட்டரில் இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம எப்படி ஓட்டுறது அப்படின்ற ஒரு இலக்காரம், திமிர் இதெல்லாம் வந்து இந்த மண்ணில் கொண்டு வந்துட்டு கடையை விரித்து வச்சுக்கிட்டு 150 ஸ்க்ரீன் வச்சுட்டு அவன் பன்னெண்டு அந்த கேன்டீனில் அடிக்கிற கொள்ளை இருக்குது பாருங்கள். 10 ரூபாய்க்கு வெளியில் நிற்கிற சோளப்பொரியை 150 ரூபான்னு விற்பான். இப்படி கொள்ளை அடித்து கொழுத்துக்கிட்டு இருக்கிற இவன் இந்த தமிழ் படத்துக்கு வந்துட்டு இப்படியான படத்துக்கு தேட்டரே இல்லை. என்ன படம் வந்து ஓடாது, இனி என்னடா முடிவு பண்ணுறதுன்னு கேட்குறாரு சுரேஷ் காமாட்சி, தயாரிப்பாளர். இயக்குனர் கிட்டு, அவர் ஏற்கனவே இயக்குனர் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி. நம்ம சிரமம் எடுத்து இந்த படத்தை கொண்டு வர தமிழ் மக்கள் மத்தியில் இந்த படத்தை போடணும். நேற்று பார்த்தா தேட்டர் வழக்கம் போல் இல்லை. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு கடைசி நேரத்தில் கருணாசுக்கும் எங்களுக்கும் ஏற்கனவே பஞ்சாயத்து 7 லட்ச ரூபா இருக்குது, அதை நீங்கள் முடிச்சிங்கன்னா நாங்கள் தேட்டர் தரோன்னு சொல்கிறாங்க. எப்போ? கடைசி நேரத்தில். 3 மாதமாக இந்த திரைப்படம் வெளிவர விளம்பரம் வந்துக்கிட்டு இருக்கு, தேதி மாறி மாறி வந்திருக்கு. அப்போதெல்லாம் கூப்பிட்டு இந்த பேசி பஞ்சாயத்தை முடிச்சிருக்கிறத விட்டுட்டு விடிஞ்சால் படம் போடணும்னு இன்றைக்கி பஞ்சாயத்தை முடிக்கணும் எப்படி நெருக்கடி கொடுக்குறாங்கன்றதை பாருங்கள். இவர்களெல்லாம் இந்த மண்ணில் இந்த தேட்டரை வச்சு பொழப்பு நடத்தி கொழுத்து போயிருப்பது எந்த விதத்தில் சரியானதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கணும். இந்த சம்பவம் தெரிஞ்ச உடனே நேரடியாக இயக்குனர் வா. கௌதமன் திரைப்படத்துறைக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அந்த வழி தெரியும். அவருடைய படங்களுக்கெல்லாம் நல்ல படம் வந்தப்பெல்லாம் அந்த படத்துக்கு எப்படி வந்து தேட்டர்லாம் வந்து புறக்கணிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட நிறுவனங்கள்
எடுத்தாவே பெரிய ஆளுங்கட்சிக்கு நிறுவனங்கள் ஒரு படத்தை வெளியிடறதா எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு தியேட்டர் முழுக்க அடித்து உழுந்து கொடுக்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி படங்களுக்கு வந்து கொடுக்கறதுல தயக்கம் இருக்குது. இல்லை, எல்லா தமிழ் அமைப்புகளுக்கும் பொறுப்பு இருக்குது. தயவுசெய்து உடனடியாக அந்த இடத்துக்கு, சம்பவ இடத்துக்கு கௌதம் நேரடியாக போயிட்டார். தகவல் தெரிஞ்சு தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் உடனடியாக என்ன செய்யணுமோ அதை சொல்லுங்கள், செய்வோம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறார். நாம் தமிழர் கட்சி தரப்புக்கு அவர்கிட்ட தொலைபேசி எண் சரியாக வந்து தொடர்பு கிடைக்கல. பிறகு தகவலை சொல்லியிருக்கிறாங்க, என்ன அடுத்த கட்டன்றது சொல்லியிருக்கு. நான் சொல்ல வர்றது, நாம் தமிழர் கட்சி உள்பட, சீமான் உள்பட வீராவேசமாக நம்ம முறுக்கி பேசிட்டு போகிறதுல அர்த்தமே இல்லை. இதுக்கெல்லாம் ஒரு பதில் கட்டாயம் சொல்லி ஆகணும். புரியுதில்லை உங்களுக்கு? நான் வாழ்வுரிமை கட்சியும் சரி, நாம் தமிழர் கட்சியும் சரி, இருக்குதுல 2 பெரிய கட்டமைப்பு. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. தமிழ் உணர்வு சம்மந்தப்பட்டதில் நிறைய பேசிகிட்டு இருக்கிறார் சீமான். இந்த மாதிரி படத்துக்கு வந்து திரை இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஒரு நிறுவனம் மட்டுமே, பிவிஆர்ன்ற ஒரு நிறுவனம் மட்டுமே 150 ஸ்க்ரீன் வச்சு திரையரங்கை வச்சுக்கிட்டு ஒன்றில் கூட இந்த படத்தை கொடுக்கல. அவனுடைய இதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ளார அவனுடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்கில படமும் இந்தி படங்களும் தான் முதன்மையாக இருக்குது. தமிழ் படங்கள் எதனா 1, 2 இருக்கும். பிரபலமான பெரிய விஐபி, இப்போ விஜய் வருது, சூர்யாவது வருது, இப்படியான பெரும் ஆட்கள் வருது, பெரிய நிறுவனங்கள், ரெட் ஜெயிண்ட்டு, இந்த மாதிரினாக்கா இந்த தேட்டரில் கொடுத்துட்றான். ஆனால் இந்த சிறு படங்கள், தமிழ் படங்கள் என்னாவே ஒரு இலக்காரம். பிவிஆர் இன்னும் மற்றவங்க எல்லாருமே இந்த ஆதிக்கம் முழுக்க தமிழர்கள்கிட்ட இல்லை. உண்மையிலே சொல்லப்போனால் அதுதான் வெக்கக்கேடு. தமிழ் திரையுலகமும் அவங்கக்கிட்ட இல்லை, அதனுடைய திரையரங்கமும் இவங்கக்கிட்ட இல்லை. அதனுடைய இது என்னென்னா, தமிழ்னா ஒரு இலக்காரம். இந்த பிவிஆருடைய ஸ்க்ரீன் நீங்கள் உள்ள வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா, தேட்டர் முழுக்க 150 திரையரங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹிந்தி, இங்கிலீஷு, இந்த அவதார் இந்த மாதிரி படத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறேன். எங்கேயாவது 1, 2 அப்படியே அத்தி பூத்த மாதிரி சின்னோடு கீழே இருக்கா, அவ்வளோதான். அப்படியே நீங்கள் நேராக இதே பிவிஆர், இதே இந்த திரையரங்க ஸ்க்ரீனு ஹைதராபாத், ஆந்திராவில், தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா அந்த மொழி படத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். எல்லாமே பிற மொழி படத்துக்கு தான் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. கர்நாடகாவில் சொல்லவே வேண்டியதில்லை. கர்நாடகாவிலையும் பிவிஆர் இருக்குது. அங்கே வாயெல்லாம் ஐம்புலத்தையும் மூடிக்கிட்டு என்ன பண்ணுறான், அந்த மண்ணினுடைய படம், கர்நாடக மொழியில் எடுக்கிற படங்களுக்குத்தான் முன்னுரிமை. ஏன்னா அங்கே வந்து திருப்பி போட்டு அடிப்பான். இங்கே இருக்கக்கூடிய நம்ம தமிழ் அமைப்புகளும் தமிழ் கட்சிகளும் சரி கேவலமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அங்கே அரசே வந்து பார்க்குது, இவன் இப்படி பண்ணுறான, நீ எவனாக இருந்தால் எனக்கு என்ன, கண்ணை காட்டுது, போய் செய்கிறவங்க செய்துட்டு வராங்க. அரசு நேரடியாக செய்ய முடியல, அரசு செய்ய வைக்குது, பயம் வருது. அவன் அந்த கொடிக்கும் அந்த மண்ணுக்கும் அந்த மொழிக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறான். எந்த நிறுவனமாக இருந்தாலும். கர்நாடகாவில் போங்க, மொழி எங்கே பாரு கன்னட மொழியாக தான் எழுதி வச்சுக்கான். திரையரங்கில் கன்னட படங்களுக்கு தான் முன்னுரிமை. இப்போ இந்த விஜயோட படம் வருதுல, ஜனநாயகன், கர்நாடகாவிலும் சரி, ஆந்திராவிலையும் சரி, ஹைதராபாத் அந்த புகழ்பெற்ற இந்த தலைநகரத்துலையும் சரி, இவ்வளோ பெரிய ஸ்டார் விஜய் படத்துக்கே அங்கே தேட்டர் இல்லை. ஏன் மொழி படத்துக்கு கொடுத்துட்டு அப்புறம் தரேன், பார்க்கலாம், அன்றைக்கி அந்த தேதியில் என்னென்ன படங்கள் கன்னட படங்கள் வருதோ அது வந்து ரிலீஸ் ஆகட்டும், அப்புறம் வேணால் பார்க்கலாம் அப்படின்னு விஜய் படத்துக்கே அங்கே டிமாண்ட் இல்லை, அங்கே வந்து கட்டுப்பாடு. தமிழ்நாட்டில் அடுத்தது அவர் தான் முதலமைச்சர். அதெல்லாம் நீ உன்னோட வச்சுக்கோ, எல்லையோட வச்சுக்கோ, ஒசூருக்கு அந்தாண்ட வச்சுக்கோ. தாண்டி இந்த பக்கம் கர்நாடகாவுக்குள்ளே வந்தாக்கா என் மொழியில் இங்கே யார் நடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை தேட்ரு. இல்லை தேட்ரு ஓடாதாங்க, தொழில் நடத்த முடியாது. அரசு நெருக்கடி கொடுக்கும், அரசு கேள்வி கேட்கும். இங்கே அதான் கண்டவனை கொண்டு வந்து முதலமைச்சராக உட்கார வச்சுருந்தா இப்படி தான் எல்லாத்தையும் இழக்கணுன்றதுக்கு நம்ம திரும்ப சொல்கிறோம்ல. இவங்க மேலே வெறுப்பெல்லாம் இல்லை. நீ இந்நேரம் இந்த பிரச்சனை எந்த காலத்துலேயே தீர்த்திருக்கணுமா இல்லையா? தமிழர்கள் தவிர பிறர் மொழியினர் மத்தியில் தான் இந்த தொழில் இன்னைக்கு இருக்குது. இந்த திரையரங்க உரிமையும் இருக்குது. அவர்கள் நினச்சா அந்த படத்தை முடக்கலாம், அவங்க நினச்சா ஒரு படத்தை தூக்கலாம். ஆனால் இவங்க கும்பல் போட்டு கருப்பு பணத்தை போட்டு தயாரிக்கிறதுக்கு கொண்டு வந்து வெளியில் கொண்டு வரோன்னா ஓஹோன்னு ஓட்டலாம். ஓடாட்டி போனாலும் ஓசியில் வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீன் பண்ணி கூட்டெல்லாம் வந்து விசில் அடிக்கிற மாதிரி ஆட்டுற மாதிரி ஒரு பெரிய அளவில் டிஸ்பிளே பண்ணி அதை வந்து டிவி சேனலில் கொண்டு வந்து படம் சூப்பர், போன அன்றைக்கி காரி துப்பிட்டு வந்த படங்கள்லாம் இருக்குது. முதல் காட்சி ஓடிட்டு இருக்கும்போதே காரி துப்பிட்டு எச்சி துப்பிட்டு ஸ்க்ரீன்லாம் போட்டு அலம்பல் பண்ணிட்டு வந்த திரைப்படங்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது. அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் தரேன். இப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்துக்கு இல்லைன்னா எதுக்கு இங்கே இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகள், தமிழ் அமைப்புகள்? இந்த அரசு வேணாம், இந்த அரசு நமக்கான அரசு இல்லைன்னு திரும்ப நிரூபிக்குது. இல்லைன்னா அவன் அப்படி பண்ணுவானா? பிவிஆர் இன்னும் மற்றபடி இருக்கக்கூடிய திரையரங்கெல்லாம் அப்படி பண்ணுமா? என்ன அந்த படத்தில் உங்களுக்கு என்ன வலிக்குது, உங்களுக்கு என்ன நோகுது? இந்த கோபத்தில் தான் நேற்று சுரேஷ் காமாட்சி உடனடியாக பணம் செலவானாலும் பரவாயில்ல திரும்பவும் பத்திரிக்கையாளர்கள்லாம் ஓப்பனாக கூட்டு ஒரு காட்சியை போட்டு காட்டுறாரு.
பார்த்து விட்டு வந்தவர்கள் அத்தனை பேரும் இந்த படத்துக்கு என்ன குறைச்சல், என்ன மாதிரி படம் இது, என்ன மாதிரி ஸ்க்ரீன் பிளே, என்ன மாதிரி ஸ்கிரிப்ட், என்ன கதை, எப்படிப்பட்ட இயக்கம் இது சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் இன்னும் பல லட்சங்கள், இன்னும் ஒரு கோடி, இன்னும் 2-3 கோடியை வந்து ஹாலிவுட் படம் மாதிரி கொண்டு வந்திருப்பார் அந்த இயக்குனர். அப்படி ஒரு நேர்த்தி வந்த படத்தில் இது வரைக்கும் இப்போ ஓடிட்டு இருக்கிற படத்தில் இதுதான் சிறந்த படமாக இருக்குது. இதுக்கு ஏன் தேட்டர் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு சக பத்திரிகையாளர்களே புலம்புறாங்க. இப்போ எங்கே இருக்கிறோம் நம்ம சொல்லுங்கள்? தமிழ்நாட்டினுடைய கலை பண்பாடு எந்த இடத்துல கொண்டு போய் நம்ம அரங்கேற்றது, எங்கே தூக்கி போய் வைக்கிறது? அரசு இதில் கவனத்தில் எடுத்துக்கணுமா இல்லையா? தயாரிப்பாளர்கள் இருக்காங்க, தயாரிப்பாளர் சங்கம் ஒன்று இருக்குது. தயாரிப்பாளர் சங்கம் இதை வந்துட்டு நேராக டிஸ்ட்ரிபியூட்டர் விநியோகஸ்தர்கிட்ட பேசணும். அந்த சங்கம் ஒரு தண்டத்துக்கு இருக்குதுன்னு சுரேஷ்க்கு அமைச்சு குமுறி வெடிக்கிறாரு. என்னத்துக்கு இருக்குது உங்கள் தயாரிப்பாளர் சங்கம்? நான் எதுக்கு அதில் இருக்கணும்? இப்படி வர படங்கள்லாம் இப்போ வந்து பெரிய பெரிய ஸ்டார்களோட படம் தான் காலங்காலமாக வந்துக்கிட்டு இருக்கோம்னா, அப்போ புதிய இயக்குநர்களும் புதிய படைப்பாளிகளும் எப்போ வெளியே வர்றது, எப்படி வெளியே வர்றது? முரட்டு காலையில் இருந்த அந்த படத்தில் தான் ரஜினின்றதே வெளியில் தெரிகிறாரு. 16 வயது நிலையில் இன்னொரு படத்தில் வராரு. அந்த வாய்ப்பை இன்னைக்கு கே பாலச்சந்தர் கொடுக்கணும்னா ரஜினி இன்னைக்கு இல்லை, தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டார்ன்ற இன்னைக்கு இல்லையே. இப்போ அந்த மாதிரி அடுத்த கலைஞர்கள் எப்போ வர்றது, அடுத்த படைப்பாளிகள் எப்போ வர்றது, இதுக்கான வாய்ப்பு எப்போ இருக்கும்? தேட்டர் வாய்ப்பு கிடைக்கும் போது தான் அது. இந்த தேட்டரை முற்று முழுதாக புறக்கணிக்கணும். தமிழ்நாடு அரசு இதில் வந்து இறங்கி ஒரு பதிலை சொல்லணும். இந்த போக்கு வந்து நீடிக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட குடும்ப படம் அது டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கணும், இல்லை அவங்க இயக்கிறதா இருக்கணும், இல்லை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி எடுக்கிறதா இருக்கணும். அதுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் இடம் அப்படின்ற மாதிரி போக்கு நீடிச்சிட்டு இருக்கிறது நல்லது அல்ல. திரைப்பட உரிமையாளர்களும் இதுக்கு மட்டும்தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம், மற்றதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டோன்றதெல்லாம் கண்டிக்கக்கூடியது. தொடர்ந்து பிவிஆரை தமிழ் மக்கள், இந்த மண்ணில் இந்த தமிழ் மக்களும் சரி, இந்த மண்ணில் நமக்கு வந்து சோறு போட்டுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிற பிற மொழியாளர்களும் சரி, தயவுசெய்து புறக்கணிங்க. இந்த படத்துக்கு வந்து தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் ஐயா மணியரசன் அவர்கிட்ட ஒரு அறிக்கையும் வந்திருக்குது. நாம் தமிழர் கட்சியும் அறிக்கை கொடுக்குது. இன்னும் மற்றவர்கள் வேல்முருகன் அவர்களும் தமிழக வாழ்வுரிமை கட்சி அறிக்கை, எல்லாமே சரி கண்டன அறிக்கை நிறைய எல்லாம் வந்திருக்கு. தொடர்ச்சியாக நம்ம பேசலாம். ஒரு முறையும் வரும்போது கண்டன அறிக்கை என்பது அதோட வருது. இந்த அறிக்கைகள் நம்ம என்ன செய்து விடும் என்பது தான் அந்த பிவிஆர் நிறுவனங்களுக்கு போன்ற ஒரு திமிர். வெறும் அறிக்கைகள், இந்த அறிக்கைகள் நம்ம என்ன செய்யும்? நம்ம வந்து அரசு மடியில் நம்ம இருக்கிறோம், அரசனுடைய பாதுகாப்பான தொட்டிலில் நம்ம இருக்கிறோம். நமக்கு இப்படி போன்ற அந்த அமைப்புகள், தமிழ் அமைப்புகள் கண்டன அறிக்கையெல்லாம் என்னத்தை செய்திட முடியும் அப்படின்ற ஒரு பெரிய திமிரோடு தான் இன்ன வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது. அமைதி வழியில் புறக்கணிங்க. இப்படிப்பட்ட ஒரு திரையரங்கு இருக்கவே கூடாது. கர்நாடகாவில் அவன் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு நாள் ஒரு திரையரங்கு வச்சுட்டு இருக்க முடியாது, அடுத்த நாள் அது இருக்காது. உறுதியிட்டு சொல்கிறேன். நீங்கள் இதே பிவிஆரை கர்நாடகா அப்படின்னு நீங்கள் உள்ள போயிட்டு சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுளில் கன்னட மொழி படங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்குறான். இதே பிவிஆர் தெலுங்கு மாநிலங்களை பார்த்தா, ஹைதராபாத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயும் இதே போல் நிறைய ஸ்க்ரீன் வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த மொழி படத்துக்கு முன்னுரிமை. அதுக்கு பிறகு தான் நீ ரஜினியாக இருந்தாருன்னா, விஜயாக இருந்தாருன்னா, அஜித்தாக இருந்தாருன்னா, யாராக இருந்தாருன்னா எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. எந்த மாநிலத்தை சேர்ந்த நடிகர்கள் நடிக்கக்கூடிய படம், தயாரிப்பாளர்கள் எடுத்த படம், அதுக்கு தான் முன்னுரிமை கிளியராக வச்சுருக்காங்க. தெரியுதுங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் வெக்கக்கேடாக இருக்குது, மானக்கேடாக இருக்குது. எவனுக்கும் சூடு சொரணம் இல்லை. ஆளுங்கட்சி அதிகாரம், இந்த மொழியின் பேரில் அதிகாரத்துக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கிற இந்த அரசு இப்படி தமிழ் படங்கள் வந்து சின்ன பண்ணமாக போயிட்டுருக்கு. இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம், ஒரு அக்கறை எடுத்துக்கிட்டு பேசுகின்ற எண்ணம் கூட முதலமைச்சருக்கு இல்லை. முதலமைச்சர் திரைப்படம்லாம் வந்து பேச முடியுமா? நீ திரைப்படத்துக்கெல்லாம் பேச வேணாம். நீங்கள் ஒரு படத்துக்கு, குடும்ப படத்துக்கு மட்டும் முன்னாடி உட்காந்துட்டு பிரமாதமாக இருக்குன்னு சொல்கிறீங்களே, இந்த படத்துக்கு வந்து சொல்லுங்கள், என்ன குறைஞ்சி போச்சு சொல்லுங்கள். உங்கள் குடும்ப படத்துக்கு மட்டும் வேலை வெட்டிலாம் விட்டுட்டு அன்றைக்கி வந்துட்டு நாட்டில் என்ன கலவரம் நடந்தாலும் உட்காந்துக்கிட்டு இந்த படம் அருமையாக இயக்கியிருக்கிறாங்க, அருமையாக பண்ணியிருக்காங்க சொல்கிறீங்கல்ல ஐயா. நான் இல்லைன்னு சொல்லலை, உங்களை மதிக்கிறோம். இந்த மாதிரி படத்தையும் நீங்கள் கொண்டு வரணும், கட்டாயம் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படி நீங்கள் பேசணும். ஏதோ ஒரு கதை, அவ்வளவுதான் இது. ஏன் இதை நீங்கள் பார்க்கல? ஏன் இதுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணலை? முதலமைச்சருக்கு எவ்வளோ வேலை இருக்குன்னு. ஒரு வேலையும் இல்லை. இதான் ஒரு வேலையும் இல்லை. எல்லா நடக்கிற சட்ட ஒழுங்கும் கெட்டுக்குன்னு தான் இருக்குது. ஏதாவது ஒரு வேலை நான் உருப்படியாக செய்திருக்குன்னு சொல்லுங்கள். ஏன் உங்களை விமர்சனம் பண்ணுறோம்? தேவையில்லாமல் எதுக்கு நாங்கள் விமர்சனம் பண்ணுறோம்? இப்படியான ஒரு திரைப்படம் ஏன் முடக்கப்படுது? இந்த படத்தை கூட இல்லை, தமிழ் படைப்பாளிகள் வந்து இந்த மாதிரி எடுக்கிற எல்லாருமே முடக்கிக்கிட்டே இருந்தோன்னா அப்புறம் இதுக்கு எங்கே தான் போகிறது? எல்லாருமே ஆந்திராவிலேருந்து வரணும்னு முதலமைச்சர் நினச்சாங்கன்னா என்ன பண்ண முடியும்? எல்லாரும் தன்னுடைய நிறுவனங்கள் மூலமாக வரணும்னு நினச்சா என்ன பண்ண முடியும்? சொல்லுங்கள். கேட்குறதுக்கு ஆள் இல்லைங்க. ஏன்னா இப்போ சீமான் களத்துக்கு வரணும். இதை வந்து கட்டாயம் கேட்க வேண்டிய பொறுப்பு சீமானுக்கு இருக்கிறது, வேல்முருகனுக்கு இருக்கிறது, வா. கௌதமன் போன்றவர்களுக்கு இருக்குது, இன்னும் பல்வேறு தமிழ் அமைப்புகள் இருக்கிறது.
நிறைய அமைப்புகள் இருக்காங்க. நண்பர் அதியமான் வச்சுருக்காங்க, இன்னும் மற்றவங்கலாம் வச்சுருக்கிறாங்க. எவ்வளோ அமைப்புகள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து முதலமைச்சருக்கு நெருக்கடியை கொடுங்க. என்ன நடக்குது தமிழ்நாட்டில் இது? இப்படி ஒரு படம் 3 மாதமாக தள்ளி தள்ளி தேட்டர் இல்லை தேட்டர் இல்லை தேட்டர் இல்லைன்னு வரக்கூடிய ஒரு அவலம் வேறு எந்த மண்ணிலையாவது நடக்குமா? இது பேசி முடிக்கணும். இது இது யாருக்கான மண்? இது எங்கிருந்தோ ஒருத்தன் வந்துட்டு இந்த மண்ணில் எது ஓடணும் எது ஓடக்கூடாதுன்னு அவன் நிர்மாணிக்கிறான். அப்புறம் எதுக்கு முதலமைச்சர் உட்காந்துட்டு இருக்குன்னு, எதுக்கு ஒரு துறை இருக்கணும்? கலை பண்பாட்டுத்துறைன்னு எதுக்கு வச்சுக்கிறீங்க? தமிழ் வளர்ச்சித்துறைன்னு எதுக்கு வச்சுட்டு இருக்கிறீங்க? எதனா வேற மொழித்துறைன்னு வச்சுட்டு போங்க. பொறுப்பு இருக்கிறது முதலமைச்சருக்கு, இது பொறுப்பு இருக்கிறது. அவர் ரொம்ப பெருந்தன்மையாக சொல்லிட்டு போகிறார் சுரேஷ் காமாட்சி. முதலமைச்சருக்கு 1008 வேலை இருக்கும், இதெல்லாம் அவர்கிட்ட கொண்டு போய் இது பேசிகிட்டு இருக்க முடியாது, அது தீர்த்து வைக்கிறதுக்கான இடமும் இது இல்லை. இது இங்கே பேசி முடிக்க வேண்டிய விஷயம். தயாரிப்பாளர் சங்கமும் ப்ரொடியூசர் விநியோகஸ்தரும் பேசி முடிக்க வேண்டிய ஒரு விஷயம். முதலமைச்சர் இதெல்லாம் பேசி முடிக்க வேண்டிய, அவர் பெருந்தன்மையாக சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் நான் சொல்கிறேன், முதலமைச்சருக்கும் இதில் பொறுப்பு இருக்கிறது, உங்களுக்கும் இருக்குது ஐயா. தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படுது தமிழ் திரைப்படங்கள், தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது. பெரிய நடிகர்கள் பெரிய நிறுவனன்றதுக்கு மட்டும்தான் இருக்குது என்பது ஏற்புடையதா? நல்ல படைப்பாளிகள் எப்பொழுது குறைந்த பட்ஜெட் எடுத்து மக்கள்கிட்ட கொடுக்கக்கூடிய ஒரு படம் என்றைக்கு வரும் அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா? அதுக்கு தார்மீக பொறுப்பு முதல்வர் ஐயா எடுக்கணுமா இல்லையா? சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாநிலம் தான் ஆந்திரா, உங்களுக்கு நட்பு மாநிலம் தான் கர்நாடகா. அங்கே அந்த மொழி படங்கள்லாம் எப்படி ஓஹோன்னு ஓடுது, எப்படி ஓட வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே மட்டும் ஏன் ஒரு சாபக்கேடாக இருக்குது அப்படின்ற கேள்வி தான் நான் வைக்கிறேன் முதலமைச்சருக்கு. ரொம்ப வேண்டுகோள், ரொம்ப கெஞ்சி பணிவோடு தான் வைக்கிறேன். தமிழ் அமைப்புகள் வழக்கம் போல் எல்லாம் கோஷம் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறவங்க, அதோடு நிற்கிது, ஒரு பதிலும் இல்லை. எந்த மொழியில் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி அந்த மொழியில் அவங்க பேசுவாங்க. சொல்லுங்கள். ஏற்கனவே வேல்முருகன் ஏற்கனவே டோல் விஷயத்தில் அவர் ஒரு மொழியில் பேசியிருக்கிறார், பாராட்ட வேண்டியது தான் அது. சீமான் ஏற்கனவே பேசிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் பேசுறது களத்தில் வரணும் இல்லையா? ஒரு பயம் வரணும் இல்லையா? உங்களுக்கு எப்படி வரும்? அது எந்த மொழியில் உங்ககிட்ட பேசணும் இவங்கெல்லாம் சொல்லுங்கள். புரியல. வடக்கிருந்து இங்கே நீங்கள் கடையை விரிச்சிட்டு நீங்கள் இன்ன படம் ஓடணும் இன்ன படம் ஓடக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறது அயோக்கியத்தனம், மோசடி, இது ஏமாற்று. இது இப்படி இருக்கக்கூடாது. கர்நாடகாவில் நீங்கள் எப்படி நடத்துகிறீங்களோ, ஆந்திராவில் எப்படி நடத்துகிறீங்களோ, தெலுங்கானாவில் எப்படி நடத்துகிறீங்களோ, அதை போலத்தான் இந்த திரையரங்க உரிமையாளர்கள் இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் நடத்தணும். இதுதான் கண்டிஷன் போடணும் தமிழ்நாடு அரசு. பேச்சுவார்த்தை நடத்தணும் கூப்பிட்டு. இல்லைன்னா இது நல்லதாக இருக்காது. தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட திரை அரங்குகளை புறக்கணிச்சிருங்க, சுத்தமாக புறக்கணிங்க. ஓடிடிலே பார்த்துட்டு போகலாம், ஒரு தப்புமே இல்லை. இவர்கள்லாம் போகணும். இதிலே சுரேஷ் காமாட்சி சொல்கிறார், இதில் நடித்த கலைஞர்கள் சார்பாக வயிறிறிஞ்சி சொல்கிறாங்க, நாசமாக போயிடுங்க நீங்களாம் அப்படின்னு. அந்த நாசமாக போகிற காலம் நெருங்கி கொண்டு இருக்கிறது திரையரங்க உரிமையாளர்களுக்கு. அரசு கண்டுக்காமல் இருந்துச்சுன்னா அவர்களுக்கும் இந்த பாவம் போய் சேரும். அதை தான் நான் சொல்ல வரேன். சல்லியர்கள் ஓடிடி தளத்தில் தான் அவர் வெளியிடுறதா சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு. தயவுசெய்து பாருங்கள். மிக சிறந்த ஒரு திரைப்படம். உங்களுக்கு பார்த்த உடனே கட்டாயம் சில இடங்களில் கண்கள் கலங்கும், சில இடங்களில் வீரம் உங்களுடைய உடம்புல அப்படியே வீறு கொண்டு ஓடும். சில இடங்களில் மனிதாபிமானம்னா என்ன அப்படின்றது தெரியும். சில இடங்களில் போராளி இயக்கம் என்றால் இதுதான் அப்படின்றது உலகத்துக்கே சொல்லும். அதுதான் இந்த சல்லியர்கள் திரைப்படம். அவசியம் பாருங்கள். கண்ணு கெட்டின தூரத்தில், ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் சில மைல் தூரத்தில் இருந்த நம்ம தொப்புள் கொடி உறவு மண், அந்த மண்ணில் நடந்த ஒரு கதை ஈழம், அங்கே நடந்த ஒரு விடயம், அதைத்தான் எடுத்திருக்கிறாங்க. சட்டத்துக்கு உட்பட்டு சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் வாங்கி வெளியிடுறாங்க. திரையரங்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்குது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களும் தயவுசெய்து மனசில் ஒரு ஓர்மத்தை வச்சுக்குங்க. இதுக்கு பின்னாடி எவன்லாம் இருக்கிறோன்னா அப்படிப்பட்ட திரைப்படங்கள், அது எப்படிப்பட்ட கொம்பன் ஸ்டாராக இருந்தாலும் சரி, பார்க்குறத ஒரு முறை புறக்கணிங்க. எல்லோரும் சேர்ந்து அப்போ தான் நம்ம விஷயத்தை பேசுவாங்க, நமக்கான குரல் கொடுப்பாங்க. யார் வேணாலும் எனக்கு பேச மாட்டாங்க. இப்போ விஜய் இதில் பேசணும், இது அநீதி அப்படின்னு விஜய் பேசணும். இல்லைன்னா அவருடைய படத்தை ஒரு முறை உலகம் முழுக்க முடக்குங்க. ரஜினி படத்தை ஒரு முறை முடக்குங்க. விஜய் இப்போ ரஜினி இதுக்கு பேசுங்க, நடக்கிறது இது அநீதி. ஒரு நடிகராக இந்த தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கிற இந்த மொழிக்காகவும் இந்த இனத்துக்காகவும் ரஜினியும் பேசணும். இல்லை ரஜினி படத்தை விட்டு யாராக இருந்தாலும் தூக்கி கடத்த ஒரு முறை புறக்கணிங்க திரைப்படத்தை, உலக தமிழ் மக்கள் எல்லோரும். அப்போ தான் உங்களுக்கான இப்படிப்பட்ட திரைப்படங்கள் இந்த மண்ணில் பேசப்படும், இந்த உலகத்தில் பேசப்படும். நீங்கள் வாய் மூடி இதுக்கு மௌனமாக இருந்துட்டு அவனுக்கு விசில் அடிச்சுட்டு உட்காந்துருந்தீங்கன்னாக்கா நம்ம இன்னும் இப்படியே தான் இருப்போம். இதுதான் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய ஒரு மனக்குமுறலாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்படியான திரைப்படத்தை இங்கே இந்த திரையரங்கை நம்ம புறக்கணிக்கணும்.
இதற்கு குரல் கொடுக்காதவருடைய ஒரு படத்தை நம்ம ஒரு முறை புறக்கணிக்க கற்றுக்குங்க. அப்போ தான் தமிழ்நாட்டில் உங்களுடைய பெருமை தெரியும். புலமேர்ந்த தமிழ் மக்கள் எல்லாம் உழைக்கிறோம், கடுமையாக நீங்கள் உழைக்கிறீங்க. பொழுதுபோக்குக்காக படத்தை நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க. அந்த படத்தில் வரக்கூடிய கதாநாயகர்கள் நமக்காக கொஞ்சம் பேசிட்டுமேன்னு அந்த அக்கறையோடு நீங்கள் ஒரு முறை ஒரு கலகத்தை செய்யுங்க. புலமேர்ந்த மண்ணில் தானாக இங்கே ஒரு வழி பிறக்கும். நன்றி, வணக்கம். சார் ரெடினா சொல்லுங்க சார். ரோலிங் போயிடலாம். போலாமா சார்? நான் ரெடி. ரோலிங். ரோலிங். சார் ரோலிங் ஆகிட்டு இருக்கு. ஆரம்பிக்கலாம் சார். சார்